மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வான ஒரு அறிவு சொல்ல வேண்டியது இருக்கு. நம் நாட்டின் சட்டப்படி ஏதாவது ஒரு அமல்படுத்தினார்கள் என்றால், அந்த அமல்படுத்தும் பொழுது அது நல்லதாக இருக்கிறதா என்று அறிந்து அனைவரும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இடையில யாராவது தூண்டி விட்டாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணினாங்கங்கிறதுக்காக நம்ம போராட்டத்தில் மாணவர்கள் இறங்கக்கூடாது. மாணவர்கள் அதுபடி இறங்க வேண்டுமென்றாலும் அதை முறையாக சட்டங்களுக்குள்ளே போய் அனைத்து மாணவர்களும் தன் கல்லூரிகளில் இருந்தே ஆர்டர்களை வாங்கி எதற்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தன் கல்லூரிகளுக்கு உள்ளேயே போராட வேண்டும். ஏன் என்றால், நீங்கள் எந்த போராட்டம் வேணாலும் போராடலாம், எதை வேணாலும் கேட்கறதுக்கு மாணவர்களுக்கு உரிமை இருக்குது. நம்ம நாட்டோட பிரதமர்கிட்ட கேட்கலாம், அந்த நாட்டினுடைய அந்தந்த நாட்டின் முதலமைச்சர்கிட்ட கேட்கலாம், இல்லை கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்கலாம். எதை வேணாலும் சட்ட முறைகளில் நாம் அணுக வேண்டும். ஒரு ரவுடித்தன விஷயங்களை மாணவர்கள் செய்யக்கூடாது. போராட்டங்கள் செய்யலாம், போராட்டங்கள் அகிம்சையாக இருக்க வேண்டும். ஏன் என்றால், உங்கள் உடலில் ஒரு காயங்களோ, உங்கள் உடைகளை பிடித்து பெண்கள், நீங்கள் கல்லூரியில் பெண்களும் இருப்பார்கள், ஆண்களும் இருப்பார்கள், உங்கள் உடைகள் கிழிக்கப்படுவதோ, இல்லை உங்களை அசிங்கமாக ஒரு செயல்களை செய்வதற்கோ நீங்கள் மாணவர்கள் யாருமே இடத்தை கொடுக்கக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டும். விழிப்புணர்வோடு எதையும் ஆளுகை திறனாக செய்ய வேண்டும். சுதந்திரத்தை நாம் ஆதி காலத்தில் சுதந்திரம் கேட்டு போராடும் பொழுது அனைவரும் துப்பாக்கியையும் கம்பையும் தீவிரவாதிகள் மாதிரி கூட்டம் அடைஞ்சவங்க கையில் நம்ம சுதந்திரம் கிடைக்கல. நம்ம சுதந்திரம் யாருக்கு கிடைச்சதுன்னா, காந்தியின் மூலமாக அகிம்சையில் யார் போராடினார்களோ அவர்களிடம்தான் சுதந்திரத்தை ஒப்படைத்தார்கள். அப்போ அகிம்சையில் காந்தி என்ன செய்தார்? அகிம்சையாக நமக்கு என்ன வேண்டுமோ, இந்த நாட்டில் நமக்கு என்ன வேண்டுமோ அதை போராட உரிமை இருந்தாலும் அதை அகிம்சையாக செய்ய வேண்டும். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. அது மிகவும் தெரிந்த உயர்ந்த நோக்கமுடையவரே காந்தி. காந்தியை சில பேருக்கு ஜாதியின் அடிப்படையில் அவரை யாருக்கும் பிடிக்காது. ஆரியர்கள் என்று அவர்களை ஒரு இலட்சியமாக பேசுவார்கள். ஆனால் அவருடைய லட்சியம் சிறப்பானது. தன் மக்களை யாரும் அடிக்கக்கூடாது, இரத்தம் சிந்தக்கூடாது. எங்களுக்கு இது வேண்டும் ஐயா, எனக்கு சுதந்திரம் வேண்டும், என் மக்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து இன்பமாக போராடி வாங்கியவர் தான் காந்தி. ஆக அது மிகவும் சிறந்த நோக்கமாகும். ஆகவே மாணவர்கள், நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் உரிமைகளை நீங்கள் முறையாக கேட்டு பெறுங்கள். ஒரு ரவுடித்தனம் மாதிரி ஒரு பெரும்பாலான கும்பல்களோடு சேர்ந்து ஒரு ரோட்டில் இறங்கி உட்காரதுக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்டு, நீங்கள் மாணவர்கள், நீங்கள் ரவுடி கூட்டம் இல்லை. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் அம்மா அப்பா எல்லாம் நம்ம குழந்தைகளுடைய வளர்ச்சியை நோக்கி பயணத்தில் அவங்க அவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட குழந்தைங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும், நீங்கள் ஒரு தாய் தகப்பனுடைய குழந்தைங்கள். நீங்கள் எல்லாரும் அம்மா அப்பா குழந்தைகளை நினைத்து கவலைப்பட்டு பயந்து அது மாதிரி ஒரு விஷயங்களை நீங்கள் மாணவர்களாக சேர்ந்து அப்படி செய்யக்கூடாது. நான் எதற்கு நீங்கள் படிக்கும் கல்லூரிகளிலே நீங்கள் உரிமைகளை போராட வேண்டும் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், அதற்கு உள் தேவையில்லாதவர்கள் நுழைய மாட்டார்கள். அரசியல் ஒரு வேலையை செய்து உங்களை ஏவி அடித்து அதற்கு உள் வேண்டாத ஒரு நபர்கள் உள் உங்களை கல்லை கொண்டு எறிந்தாலோ, இல்லை அருவாளை வைத்து மிரட்டினாலோ, இல்லை பெரிய இரும்புகளை வைத்து தடிகளை வைத்து மிரட்டினாலோ, அந்த கல்லுகளை கொண்டு எறிந்தாலும் அவர்கள் எறிந்தாலும்
உங்களை தான் எறிந்தார்கள் என்று சொல்லி உங்களுக்கு சட்டங்களில் இருந்து தண்டனை கிடைக்கும் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஆகவே ஊடுருவி வரும் கல் நெஞ்சக்காரர்களை உங்கள் உரிமைகளில் இறக்க விடாமல் பார்ப்பதற்கு நீங்கள் விழிப்புணர்வோடு எது தேவை என்றாலும் அரசாங்கத்தை நோக்கி அணுகுங்கள். மோடியை தனியாக சந்திங்க. எல்லாரும் நம் நாட்டு அரசர் தானே அவர். நமக்கு எது வேண்டுமானாலும் செய்து கொடுப்பதற்காக தானே நாம் பிரதமரை நாம் ஒரு இடத்தில் நம்ம அரசர்னு ஒரு நிரூபித்து வச்சுருக்கோம். நம் நாடு ஜனநாயகம் தானே, ஜனங்களுக்கெல்லாம் நாயகன் தானே அவர். ஜனங்களுக்கெல்லாம், ஜனங்கள்னா மக்கள். நீங்கள் ஜனநாயகன்னா என்னன்னு தெரியாமல் இருக்கீங்க எல்லாரும். ஜனநாயகன்னா ஜனங்கள்னா மக்கள், மக்களுடைய நாயகன், பெரியவன். நாயகன்னா பெரியவர். நமக்கு எது வேண்டுமானாலும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு பிரதமர், இல்லைன்னா அரசர். நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் முதலமைச்சர், ஒவ்வொரு நாட்டுகளிலையும் இருக்கிறவர் முதலமைச்சர், சிற்றரசர், பெரிய அரசர், பிரதமர். அப்போ நமக்கு வேண்டிய ஒரு விஷயங்களை மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு எடுத்து அதை சரியாக முறையாக சட்டத்தின் வழிப்படி செல்லுங்கள். அகிம்சையாக போராடுங்கள். உங்கள் உடம்பில் காயங்களோ, இரத்தம் வெளியே வருவதோ, இல்லை தடியடி நடத்துவதோ, இல்லை உங்கள் ஆடைகள் கலற்றப்படுவதோ, கிழியப்படுவதோ, நீங்கள் ஒருவரிடம் அடி வாங்குவதோ அது நல்ல விஷயம் அல்ல. நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சியை இழந்து விடுவீர்கள். நீங்கள் மருத்துவ மாணவர்கள் என்றாலே நீங்கள் பாதி டாக்டராக எங்கள் கண்களுக்கு தெரிகிறது. அனைத்து உயிர்களையும் காப்பாற்றி வருவதற்கு அனைத்தும் டாக்டர்களாக, மருத்துவர்களாக தெரிகிறீர்கள் எங்கள் கண்களுக்கு. ஒரு மருத்துவர் ஒரு சட்டங்களை மீறி அடி வாங்கலாமா? ரோட்டில் ஆடைகள் கிழிக்கப்படலாமா? விழிப்புணர்வோடு வாழுங்கள். நான் இந்த செய்தியை பார்த்து மிகவும் அதிர்ந்து போனேன். மாணவர்களுக்கு இப்படி ஒரு கதி நடக்கிறதே ஏன் என்று அதிர்ந்து இந்த விழிப்புணர்வுக்காக இதை தெரிவிக்க வேண்டும் என்று உங்களிடம் பேசுகிறேன். என் அன்பான மக்களே, என் அன்பான மாணவ செல்வங்களே, அடுத்து வரப்போகும் மருத்துவர்களே, நான் சொல்வதை கேளுங்கள். அமைதியாக போராடுங்கள். சட்டத்தை மீறாதீர்கள். சட்டங்களை எதிர்க்காதீர்கள். நம் நாட்டின் பிரதமரிடம் கேளுங்கள். அந்நிய சக்தி உங்கள் பின்னால் இருந்து தேவையில்லாத வேலைகளை செய்து கொண்டிருக்கும். அந்த அந்நிய சக்திகளை உங்களுக்குள் ஊடுருவி உங்களுக்கு ஏற்படும் அவமானங்களை விட்டு வெளியே வாருங்கள். நாங்கள் துடிக்கிறோம் உங்களை கண்டு. அதிர்ந்து போனேன். ஏன் நம் செல்வங்கள் எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள்? கொஞ்சமாவது விழிப்புணர்வோடு நடங்க. உங்கள் அம்மா அப்பா ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு தாய் தந்தையர்களுக்கு குழந்தைகள் என்று தெரிந்து கொண்டு வருங்கால இந்த நாட்டின் மருத்துவர்களாக வரப்போகும் நீங்கள் ஒழுக்கமாக தனி மனித ஒழுக்கங்களை கடைபிடித்து நம் நாட்டின் நோயாளிகளுக்கு இடையிலே இறந்து போகக்கூடியவர்களை மறுபடியும் உயிர்ப்பிக்க செய்யும் ஒரு சக்தி நிலையை பயிற்சியை எடுக்கும் மாணவர்கள் நீங்கள். உங்களை சட்ட வல்லுநர், சட்டங்களில் இருக்கும் ஒரு அதிகாரிகள் உங்களை தொடலாமா? நம் நாட்டின் பிரதமருக்கு ஒரு வேண்டுகோள். நீங்கள் செய்த இந்த நல்ல விஷயங்களை வரவேற்றாலும் கூட சில பேர் அந்நிய சக்திகள் உங்களை எதிர்ப்பதற்காக மாணவர்களை பலிகேடாக ஆக்கி கொண்டிருக்கும் இவ்வேளையில் சட்டத்துறை வல்லுநர்களை வைத்து, அதிகாரிகளை வைத்து மாணவர்களை
நீங்கள் கேட்டதை தருகிறோம் என்று சொல்லி அவர்களை ஒரு இடங்களுக்கு வர சொல்லுங்கள். மொத்தமாக கல்லூரிகளுக்கு போங்கள், நான் உங்களை நேரையாக சந்திக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு எடுத்துரையுங்கள். சட்டங்களில் இருக்கும் அதிகாரிகளை வைத்து மாணவர்களை அடிக்காதீர்கள், கொடுமைப்படுத்தாதீர்கள். நம் நாட்டிலே இருக்கும் அரசர்கள் நம் நாட்டின் மக்களை சட்டங்களை வைத்து பயமுறுத்துவது நல்லதல்ல நம் நாட்டிற்கு. ஆகவே நம் நாட்டின் பிரதமர் மோடி அவர்களே, நம் நீட்டு தேர்வுக்காக போராடி கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களை பாதுகாப்புடன் இருக்கும்படி செய்து நம் சட்டங்களில் இருக்கும் அதிகாரிகளை வைத்து நம் மாணவ செல்வங்களை ஒரு இடத்தில் பாதுகாப்பாக கூட்டுங்கள். இதில் அந்நியர்கள் உள்ளே வராத அளவுக்கு சில சட்டதிட்டங்களை பயன்படுத்துங்கள். அது மட்டுமல்ல, கோச்சிங் சென்டர்களை நீட் தேர்வுக்காக நடத்தி கொண்டிருக்கும் கோச்சிங் சென்டர்களை சரியாக அதிகாரிகளை நியமித்து அதை சரிவர கவனித்து வாருங்கள். அதிகாரிகளை நியமியுங்கள். அதில் தவறு நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் நல்லது செய்தால் மட்டும் போதுமா? அதில் பாதுகாப்பு வேண்டாமா? அதில் ஒரு விஷயங்களை நாம் ஆரம்பித்து வைத்தால் மட்டும் போதுமா? சட்டங்கள் மூலமாக அதற்கு பாதுகாப்பு வேண்டாமா? அந்த பாதுகாப்பை உருவாக்குங்கள். மாணவர்களை அடிக்கச் சொல்லாதீர்கள், உடைகளை கிழிக்கச் சொல்லாதீர்கள், அதிகாரிகளுக்கு கட்டளையிடுங்கள். மாணவர்களிடம் மொத்தமாக பேசி, நாங்கள் கொரோனாவில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஆற்றிய உரையில்தான் மக்கள் தைரியமாக இருந்தார்கள். அதேபோல் மாணவர்களுக்கும் நீங்கள் ஒரு முறை உங்கள் அறிவுகளை அவர்களுக்கு சொல்லி, அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்று பார்த்து அதற்கு தகுதியான விஷயங்களை சொல்லி அவர்களை அமைதிப்படுத்தி ஊக்கங்களை கொடுங்கள். நீட் தேர்வில் இந்த 2026 நடந்த தவறு போல் நீட் தேர்வில் கொஸ்டின் வெளியாக்கப்பட்டதனால்தான் இவ்வளவு பிரச்சனை. ஆகவே கோச்சிங் சென்டர்களை சரிவர சட்டங்களை வைத்து கவனியுங்கள். அதனால தான் நாம் படித்து கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சு நம்ம அந்த நிலையை அடையணும்னு நினச்ச நம்மளால் அடைய முடியலையே, யாரோ ஒருத்தர் கொஸ்டினை லீக் பண்ணி அதை படித்து வந்துடுதாங்கன்னு சொல்லி மக்களுடைய ஆதங்கத்தில் போராடுகிறார்கள். அவர்களுடைய ஆதங்கம் உணர்ச்சிகளாக மாறி தான் என்ன செய்வதென்று அறியாமல் போராடுகிறார்கள். அந்நிய சக்திகள் பின்னால் இருந்தால் அவர்களை தடுப்பதற்கு தகுந்தால் சட்டங்களை சரிவர செய்து என் மக்களை காப்பாற்றுங்கள். இந்திய மக்கள் எங்கு இருந்தாலும் அனைவரும் என் மக்களே, அனைவரும் உங்கள் மக்களே. ஆகவே இதில் நீங்கள் கொஞ்சம் கண்கூர்ந்து கைகூர்ந்து சட்டங்களை சரிவர செய்து நீங்கள் நினைத்த அந்த உயர்ந்த நோக்கத்தை சரிவர செய்து முடியுங்கள். இதை ஒரு அரசியல் காரணமாக வைத்து எதையும் நடத்த வேண்டாம். என் அன்பான வேண்டுதல் இது. ஆகவே இதை நீங்கள் செய்து தர வேண்டும் கண்டிப்பாக. அது மட்டுமல்ல, மாணவ செல்வங்களே, அனைவரும் போராட்டங்களை நிறுத்திவிட்டு தேவையில்லாத வேலைகளை செய்யாமல் உங்கள் தாய் தந்தைகளுக்கு பிள்ளைகளாக வீடு போய் சேருங்கள். உங்கள் உரிமைகளை நாம் அகிம்சையாக சட்ட வல்லுநர்களை வைத்து சரியாக போராடி வெற்றி பெறுங்கள். இது மாதிரி அசிங்கமான நிலைகளை, நம் கௌரவ குறைச்சல்களை உருவாக்காதீர்கள். விழிப்புணர்வோடு செயல்படுங்கள். உயர்ந்த நோக்கத்தில் இருக்கும் மருத்துவர்களாக ஒழுக்கமாக தனிமனித ஒழுக்கங்களை கடைபிடித்து உண்மையான குழந்தைகளாக
அவரவர் வீடுகளுக்கு தாய் தந்தையர்கள் குழந்தையாக போய் சேருங்கள். எது வேண்டுமானாலும் அகிம்சையை கடைபிடியுங்கள். அடி வாங்காதீர்கள், இரத்தம் சிந்தாதீர்கள். ஆடையை கிழிக்கப்படுகிறார்கள், பெண்களின் ஆடைகள் கிழிக்கப்படுகிறது, பெண்களை சூறையாடுகிறார்கள். இது நடக்கப்படக்கூடாது. இதற்கு ஒரு காரணமாக நாம் மாணவர்களாக அதை அமைய பெறவிடக்கூடாது. அனைவரும் நன்றாக விழிப்புணர்வோடு கவனித்து இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் உங்களுடைய கல்வி முறையை மற்றும் பயன்படுத்துங்கள். யார் சொல்லையோ கேட்டு எதிர்த்து போராடாதீர்கள். நம் அரசாங்கத்திடம் முறையாக கேளுங்கள், சட்டங்கள் வழியாக கேளுங்கள், அகிம்சை வழியாக கேளுங்கள். போராட வேண்டுமென்றால் நீங்கள் எங்கு படிக்கிறீர்களோ அந்த கல்லூரியிலே உட்கார்ந்து போராடுங்கள். வெளியே வராதீர்கள், உள்ளேயே இருந்து போராடுங்கள். இதை சரியாக செய்து முடிக்க வேண்டும். என் அன்பார்ந்த மக்களே, தாய் தந்தையர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு சொல்லி இதை முடிக்கிறேன். தாய் தந்தையர்கள் அனைவரும் தன் குழந்தைகளை வீட்டிற்கு கூப்பிடுங்கள், அங்கு விடாதீர்கள். அரசாங்கத்தை எதிர்ப்பது முறையல்ல, சட்டங்களை எதிர்ப்பது முறையல்ல. அது சரியாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்நிய சக்திகள் ஊடுருவி நம் குழந்தைகளை பலிகடாக்கிறார்கள். ஆகவே தாய் தந்தையர்கள் அனைவரும் தன் குழந்தைகளுக்கு அறிவு சொல்லி இந்த போராட்டங்களில் கலந்து கொள்ளாமல் வீட்டிற்கு கூப்பிட்டு அவர்களை பாதுகாப்பாக வையுங்கள். என் அன்பான வேண்டுகோள் அனைவருக்கும். இந்த பாதுகாப்பின் வழியாக நாம் கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும். சக்தி இருந்தால், தகுதி இருந்தால் அனைவருக்கும் எல்லாம் கிடைக்கும். அதுபடி நம் இறைவன் சக்தி இங்கு நிறைந்திருக்கிறது. அதை அமைதியாக போராடினீர்கள் என்றால், சட்ட முறையாக கேட்டீர்கள் என்றால், அனைத்து செல்வங்களையும், அனைத்து பதவிகளையும், அனைத்து மருத்துவ பதவிகளையும் நீங்கள் அடைந்து பல உயிர்களை காப்பாற்றும் முக்கிய மருத்துவர்களாக ஆகும் நீங்கள் கவனமாக விழிப்புணர்வோடு எந்த விஷயமாக இருந்தாலும் விழிப்புணர்வோடு கையாளுங்கள். நீங்கள் படிக்கும் குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்களை வெறும் படித்தால் மட்டும் போதாது. அந்த படிக்கும் விஷயங்களை மட்டுமே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வளர முடியாது. எதை செய்ய வேண்டும், எதை எப்போது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எது மாதிரி செய்ய வேண்டும், எதை எப்படி அணுக வேண்டும் என்று விழிப்புணர்வோடு அறிந்து ஆராய்ச்சி செய்து பின் இறங்க வேண்டும். நம் பாதுகாப்பு இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கக்கூடாது. பாதுகாப்பாக இருங்கள். தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன், அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள். தாய் தந்தையர்கள் அனைவரும் தன் குழந்தைகளை கூப்பிட்டு வீட்டிற்கு பாதுகாப்பாக வையுங்கள். போராட்டங்கள் இப்போது நமக்கு தேவையில்லை. அரசாங்கம் இதை வெளியிட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டன, 15 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்போது இந்த விஷயத்திற்காக இவ்வளவு போராட்டம் தேவையில்லை. ஆகவே தாய் தந்தையர்கள் அனைவரும் குழந்தைகளை வீட்டிற்கு கூப்பிடுங்கள். பிரதமர் அவர்கள் இதை கைகூர்ந்து கொஞ்சம் ஆழ்ந்து கவனித்து கோச்சிங் சென்டர்களை எல்லாம் சரிவர சட்டங்களில் திருத்தி இந்த மாதிரி ஏமாற்று வேலையை செய்பவர்களை சட்டங்கள் மூலமாக அனைவரையும் கைது செய்து மாணவர்களை அடிக்காமல் கொல்லாமல் விடுவித்து அவர்களை பாதுகாப்பாக வீட்டிற்கு அனுப்பி வையுங்கள். சட்டங்கள் நம் அதிகாரிகளே நம் மாணவர்களை அடிக்காமல் நிறுத்தி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள். நமஸ்காரம். ஆயுஷ்மான் பவா.